இப்போ நான் சொன்ன இடம் தான் இப்போ நாங்கள் போகிறோம். இது வந்து திரவல் மணலால் வந்து இதை வந்து உயர்த்தி கட்டியிருக்கிறாங்க. இது வாங்க, இது ஒரு வங்கர் செட்டப்பா ஆலயம். அது வந்து வணக்கஸ்தலம் இருந்திருக்கு. ஆனால் 2 ஆலயம் இருந்திருக்கு. ஒரு இதில் நான் சைவ ஆலயமாக இருந்திருக்கலாம். கட்டுறேன் பாப்பா. ஹோ இங்கே பாருங்க, இந்த கையை கொளிட்டு இங்கே கையை கொளிட்டு வந்து அங்கங்கே யானைகளின் கத்திகள் நிற்கிறது. அடர்ந்த காட்டுக்கு நிற்கிறோம். இது வந்து ஆரம்ப காலத்தில் புலிகளால் பாவிக்கப்பட்ட ஒரு பாரிய முகாம். தற்பொழுது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு இராணுவம் இந்த இடத்தை வந்து கைப்பற்றி வைத்திருந்தது. நீண்ட காலமாக இராணுவம் வைத்திருந்த இந்த இடத்தை தற்பொழுது இந்த அரசாங்கத்தின் நல்ல சில நடவடிக்கைகளின் மத்தியில் இந்த இராணுவங்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுல இந்த முகாமும் தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் குடியிருப்புக்கு அண்டிருக்கிற முகாம்களும் இந்த அரசாங்க ஜனாதிபதிக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறதோட, எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் சம்பந்தமாக தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏகப்பட்ட அம்சங்களை நாங்கள் இந்த காணொலிக்குள்ளே உள்ளடக்கியிருக்கிறோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக பார்ப்பீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய இடம் நாங்கள் பின்னுக்கு காட்டியிருக்கிறோம் உங்களுக்கு. வாங்க இந்த காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். நாங்கள் ஒரு இராணுவ முகாமை தான் பார்க்குறோம். இந்த இராணுவ முகாம் வந்து தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்குது. இந்த மக்கள்கிட்ட இந்த காணிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இந்த முகாம் வந்து இந்த பிரதேசத்துக்கு ஒரு முக்கியமான முகாமாக இருந்தால் இந்த மக்கள் சொல்லினோம். அண்மை காலத்தில் தான் இப்போ உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தின் ஜனாதிபதியின் நல்ல எண்ணத்துக்காக, அவர் நல்ல சிந்தனைகளுக்காக இந்த மக்களுக்கான காணிகளை விட்டு கொடுக்குறத எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மிகவும் சிறப்பான முறையில் இந்த அரசாங்கத்தை நாங்கள் பாராட்டணும். ஏனென்றால் இந்த மக்களிட காணிகள், மக்களிட வாழ்விடங்களில் இருக்கிற இராணுவ முகாம்கள் தற்பொழுது விடுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த இராணுவ முகாமும் அண்மையில் விடுவிக்கப்பட்டிருக்குது. இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எந்தெந்த முகாமை இப்போ தற்பொழுது இராணுவம் விட்டுருக்குது என்னன்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். வாங்க, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து அவங்களோட ஆலயம், வந்து வணக்கஸ்தலம் இருந்திருக்கு. ஆனால் 2 ஆலயம் இருந்திருக்கு. ஒரு இதில் நாளைக்கு சைவ ஆலயமாக இருந்திருக்கலாம், சைவ கடவுளை வணங்குகிற இடமாக இருந்திருக்கலாம் அவங்க. அடுத்த புத்தர் ஆலயம், இது புத்தர் ஆலயம். இந்த புத்தர் ஆலயத்தில் புத்தரை மட்டும் எடுத்துருக்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே உடைக்கலை. வேறு இடத்துலலாம் போட்டு சின்ன வினமாக உடைச்சி நாசப்படுத்தியிருப்பாங்க. இது உடைக்கலை. அடுத்தது இன்னொரு இடமும் இருக்குதுல, நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு காட்டுவோம். அவங்களோட புத்தர் ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு இந்த அரச மரத்தை வச்சிருக்கணும். அரச மரத்தை வச்சு ஒரு பாதுகாப்பாக கட்டிடங்களும் கட்டப்பட்டுரும். அதுதான் இந்த இடம். இராணுவத்தின் சீருடை ஒன்று கிடக்குது. இதில் இந்த இராணுவத்தின் சீருடை ஒன்று கிடக்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே ஒரு குழாய் கிணறு இருக்குது. அந்த குழாய் கிணறு தான் பார்க்க போகிறோம். இராணுவங்கள் வந்து கூடுதலாக தங்கள் இடங்களை விட்டுட்டு போகக்குள்ள அந்த இடத்துல இருக்கிற முழு கட்டிடத்தையும் உடைச்சிட்டு போகிறத தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு குழாய் கிணறு ஒன்று இருக்குது. பாருங்க, இப்படியாண்டு எல்லாத்தையும் போட்டு, ஐயோ போத்தெல்லாம் போட்டு இதுக்குள்ளே வந்து போத்தல் இதுகளை போட்டு அடைச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த மோட்டர் வைக்கிற இதாக இருந்திருக்கு. சரி, தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் இந்தியாவில் அங்கே ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. அந்த கட்டிடத்தையும் பார்ப்போம். மிகவும் அடர்ந்த காடு. இதில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது யானை காடுன்னு சொல்கிறாங்க. யானைகள் வருமண்டு என்னென்று எங்களுக்கு தெரியலை. இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். கட்டிடமெல்லாம் உடைஞ்சி போய் கிடக்குது. இதில் கிணறு ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து விடுதலை புலிகளால் பாவிக்கப்பட்ட இடம் என்று தான் சொல்லப்படுது. பாருங்கள், செங்கற்களால் கட்டப்பட்டிருக்குது. செங்கற்களை வச்சு தான் இந்த கிணறு கட்டியிருக்கிறோம். இது இப்போத்தைய கிணறு இல்லை, பழைய கிணறு. இல்லாமல் இந்தியாவில் ஒரு கட்டிடம் இருக்குது. இந்த கட்டிடம் வந்து
இதெல்லாம் வந்து இப்போ கட்டப்பட்ட கட்டிடம் இல்லை என்றால் முழுது செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள். இது வந்து உங்களோட பிள்ளைகள் அப்போ அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கக்குள்ள கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான் இந்த கட்டிடம் எல்லாம். இப்போ வந்து பிறகு இராணுவம் இந்த இடங்களை வந்து பிடிச்சா பிறகு தங்களை வசப்படுத்தினா பிறகு இந்த இடமெல்லாம் அவங்கள்ருந்து இப்போ உடைச்சிட்டு போயிருக்கணும். இந்த இடமெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் செங்கற்களால். இங்கே வந்து கூடுதலாக சீமெந்து கற்களால் கட்டிடங்கள் கட்டுவினம். இது செங்கல்லால் கட்டியிருக்குது. சரி, இப்போ இந்த பக்கத்தை நாங்கள் பார்த்தோம்னா இந்த பக்கத்துலேயே நிறைய கட்டிடங்கள் எல்லாம் உடைச்சி தூளாக்கி துணி துணியாக்கிட்டு போயிருக்கணும். சில முகாம்களில் வந்து இதில் ஒரு வங்கர் இருந்திருக்குது பாருங்கள், இதில் ஒரு வங்கர் இருந்திருக்குது. சில முகாம்களில் எல்லாத்தையுமே அப்படியே கட்டிடம் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கணும். சில இடத்துகளில் அந்த கட்டிடத்தெல்லாம் உடைச்சி துண்டு துணியாக்கி போட்டு தூளாக்கிட்டு போயிருக்கணும். இப்போ நாங்கள் வர்றது ஒரு தளம். இந்த தளத்தில் வந்து இது என்ன கட்டிடம் இருந்துன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் போடப்பட்ட தளங்கள். இப்போ போடப்பட்ட தளம் இல்லை, இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் போடப்பட்ட தளங்கள் தான் இந்த தளங்கள். சரி, இப்போ நாங்கள் மற்ற பக்கம் போவோம். எல்லாம் பெரிய முகாம். இது பெரிய முகாம்ன்றதை விட இது வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு பயிற்சி முகாமாக இருந்தேன்னு சொல்லினா எங்களுக்கு இந்த இடம் தெரியாது. நான் இந்த இதுதான் கேள்விப்பட்டு வந்தேன். அந்த இடத்துக்கு பார்ப்போம்ண்டு டிசைன்கள் போட்டு வச்சுருக்குறாங்க எல்லாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கட்டிடமெல்லாம் முற்று முழுதாக உடைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். நான் வளமையாக சொல்கிறது தான். எனக்கு ஒருவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், யாருன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அதை நான் சொல்லத்தானே வேணும் உங்களுக்கு. இராணுவம் வந்து எல்லாத்தையும் நீட்டாக தான் விட்டுட்டு போகுது. ஆனால் எங்களோட மக்கள் தான் எல்லாத்தையும் உடைச்சி துண்டு துணியாக்கி நாசப்படுத்தினோம். நீங்கள் இராணுவத்தை பிள்ளை சொல்லாங்க, அவங்கள உடைச்சிட்டு போகிறாங்கன்ட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியுதான்ட்டு சொன்னார் எனக்கு. இதெல்லாம் வந்து டோசரை விட்டு ஒதுக்கின மாதிரி கிடக்கு பார்க்க. பாருங்கள், டோசரை விட்டு ஒதுக்கி விட்ட மாதிரி இருக்குது. இதுக்கு போவோம். கட்டிடமெல்லாம் உடைச்சிட்டாங்க. இது யார் உடைச்சான்னு தெரியும். அவர் சொன்ன மாதிரி தானா அல்லது அவர் சொன்ன மாதிரி எங்களை மக்கள் உடைச்சதா இல்லை இராணுவம் தான் உடைச்சதான்னு எங்களுக்கு தெரியலை. இந்த சொல்லக்கூடிய ஆக்கள் இதில் யாருமே இல்லை பக்கத்தில். இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்ட வேண்டிய கடமை இருக்குது தானே. இதில் ஒரு வங்கர் இருக்குது பாருங்கள். இந்த இதில் ஒரு கட்டிடம் உடைக்கப்பட்டிருக்குது. இதுலேயும் ஒரு கட்டிடம் உடைக்கப்பட்டிருக்குது. இதில் ஏதோ வங்கர் வந்துருக்கிற மாதிரி தெரியுது பார்க்க. அங்கே ஒரு வங்கர் ஒன்று இருக்குது பாருங்கள், பெரிய வங்கர் உண்டு. ஐயோ இப்படி கிடக்கு. எல்லாம் உடைஞ்சி தூந்துட்டு இந்த வங்கரை பாருங்கள் இப்படி இருக்காண்டு. உடைஞ்சி தூந்துட்டு அதெல்லாம். சரி, இங்கெல்லாம் காடு. அடுத்து ஜானிகள் லத்தியெல்லாம் கிடக்குது. இங்கெல்லாம் காடு. அவங்களாம் போக பயமாக இருக்குது. நாங்கள் திரும்புவோம் இந்த பக்கம். இதுலேயும் ஒரு தளம் கிடந்திருக்கு. இடத்துல ஒரு பாயிண்ட் இருந்திருக்கு போல. அதில் அவங்களாம் போக பயமாக தான் இருக்குண்டா. ஜானின்ற லத்தி கிடக்குது. இங்கெல்லாம் காடாக கிடக்குது. என்ன சம்பவம்னு தெரியாது. இதில் ஒரு கட்டிடம் இருந்திருக்குது. தெரியுதானே உங்களுக்கு? இந்த கட்டிடம் போக பயமாக இல்லை இது கங்கால். ஐயோ கம்பி ஒன்று காலில் முட்டிட்டு. இங்கே பாருங்கள், இதில் ஒரு கட்டிடம், அங்காலேயும் கட்டிடம். அந்த பக்கத்துக்கு எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. முறிஞ்சிருக்குதான்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி சும்மா நோம்பலாக முறிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏதோ அடித்து முறிச்ச மயக்க கிடக்குது பாருங்கள். உங்களுக்கு காட்டுறேன். நான் நினைக்கிறேன் ஜானை இந்த விளையாட்டு தான் போல கிடக்கு. அடித்து நொறுக்கி இதண்டு போட்டிருக்கணும். இது வந்து சும்மா மனுஷர்கள் வந்து இதை இப்படி சும்மா இதண்ணி இல்லாத பாருங்கள் இப்படி இருக்கான்னு. இது யானைன்ற வேலை தான். நாங்கள் எதுக்கும் அவதானமாக தான் இதுக்கு போகணும். ரெண்டா யானை இந்த லத்தி கிடக்கு பாருங்க. இப்படி தான் கிடக்குது யானைன்ற விளையாட்டை பேர். யானை முறிச்சிருக்கு. இந்த லத்தியெல்லாம் கிடக்கு. ரஞ்சித் வந்து பார்த்து கொண்டு போகுது யானை முறிச்சதை. எப்படி சரிச்சிருக்கேன்னு ரஞ்சித்?
அந்த வீர மரத்தை அடிச்சு முறிச்சிருக்கு வேறு. அப்படித்தான் இருக்கு. நானும் முதல் அப்படித்தான் நினச்சேன். நான் இந்த காட்டுக்கு வந்து வெட்டி இருக்கிறாங்களேண்டு, ஆனால் அது ஆக்களே வெட்டல, மரத்தை அடித்து முறிச்சிருக்குது யானை. அந்த அளவுக்கு அகோரமாக அடிச்சிருக்குது. கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்காண்டு. ஜேசிபியால் மட்டும்தான் அமர்த்தி அடிச்சு உடைக்கலாம். ஏண்டா யானை தான் அடிச்சன்றதுக்கான ஆதாரம் தான் இந்த லத்தி கிடாக்கு. அப்போ இது யானை கண்ணாளைக்கு முதலே அது ஏதோ ஒரு கோவத்தில் வந்துருக்கு. ரைட் அங்கே போயினவா கல்லணுகள். ஏன்னா குரங்க பிடிக்காது ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் பிடிக்காதுண்டு நான் நினைக்கிறேன். யானை கூட்டமாக இறங்கியிருக்கு இங்கே. அடுத்த வண்டு ஒன்று இருக்குது. அந்த இது இருக்குது தானே, சண்டை காலத்தில் வண்டு அடிச்சிருப்பினோம். அந்த வண்டு மாதிரி ஒரு வண்டு இருக்குது, அதை பார்ப்போம். அதைத்தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே குரங்கு ஓடுதாங்க. அதுதான் கல்லன். பார்த்து பார்த்தா போகணும். ஏன்டா உங்களுக்கு தெரியும் தானே எப்படி அடிச்சு உடைச்சிருக்கேன்ட்டு குரங்கு. இந்த கம்பி ரோல் ஒன்று பாருங்க. இது வந்து இராணுவ வேலின்னு சொல்கிறேன். இது இராணுவ வேலி வச்சு போடுற கம்பி ரோல் பாருங்க எப்படி இருக்கு. அதை தான் சொல்லிவா. இந்த கொமாண்டோ கம்பிகள் சுற்றி போட்டிருக்கணும். இப்போ நான் சொன்ன இடம் தான் இப்போ நாங்கள் போகிறோம். இது வந்து கிரவல் மணலால் வந்து இதை வந்து உயர்த்தி கட்டியிருக்கிறாங்க. இது வாங்க, இது ஒரு வங்கர் செட்டப்பா. வங்கரை மூடிட்டாங்க. அதுலாம் கிடையாது. கட்டிடம் இருந்துருக்கு. இந்த வங்கருக்கு கட்டிடம் வந்து அப்படியும் இருந்திருக்கலாம். இது வந்து முதல் ஆரம்பத்தில் புலிகளால் பாவிக்கப்பட்ட இடமாயும் இருக்கலாம். அப்படி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். 90% இராணுவ முகாம்கள் இப்போ தற்பொழுது அமைந்திருக்கிற இடம் முழுதும் முதல் வந்து புலிகளால் பாவிக்கப்பட்ட இடங்கள்லாம் இராணுவம் இருக்குது. ஏன் அதை சொல்கிறோம்டா, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்டா, 90% இடங்களை வந்து இராணுவம் வச்சிருக்கிறதுக்கு காரணம் விடுதலை புலிகள்ன்ற ஆரம்பத்தில் விடுதலை புலிகள் இருந்த இடங்களை இப்போ இராணுவம் வச்சிருக்குது. ஆனால் அது மக்கள்கிட்ட காணி என்று சொல்லித்தான் அப்படி இப்போ எழும்பி கொண்டிருக்கணும் அந்த இடங்களை விட்டு. இதுக்கும் ஒரு காவலர்னா இருந்திருக்குது பாருங்க. இது பங்கர் ஒன்று இருக்குன்னு சொல்லி என்ன கூட்டி கொண்டு போகுது பார்ப்போம்ண்டு. சரி பார்ப்போம். நாங்கள் பங்கர் தான். இங்கால ஒரு பாதை ஒன்று போகுது. எங்கே போகுது வரியல மரணிலா. இந்த இதுக்கும் ஒரு பங்கர் இருந்திருக்குது. இதுவும் ஒரு முன்னணி காவலர்னா இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இதை வச்சிருக்கணும். அதோட இராணுவத்தின் உபகரணங்களும் கிடக்கு. அந்த பாருங்கள், இராணுவத்தின் பாவிக்கிற உபகரணங்கள், அவங்க இராணுவ தாக்குதல்களுக்கு பயன்படுத்துகிற உபகரணங்களும் இதில் கிடக்குது. மரணில ஒன்று வந்தால் ஓடிட்டேன்னு சொல்கிறேன். இங்கே வேறுங்க, இது ஒரு இராணுவ உபகரணம். இதுக்குள்ளேயே நிறைய இராணுவ உபகரணங்களை போட்டு மூடி இருக்கணும். இந்தியாவில் ஒரு பாதை ஒன்று போகுது. இங்கே போகுதுன்ற இல்லை. ரஞ்சித் போய் பார்த்துட்டு வருது அந்த பாதையை. சரி, இது பெரிய கேம்ப், சின்ன கேம்ப் இல்லை. நான் நினைக்கிறேன் நான் குறைஞ்சது இது ஒரு 20-25 ஏக்கர் கூட வருமே தவிர குறையாது. இப்போவே நாங்கள் நடந்து களைச்சி போட்டோம் இந்த இடத்த முகாமை காட்டுறதுக்கு. உங்களுக்கு தொடர்ந்து பார்ப்போம். ஆரம்ப காலத்தில் இப்போ பாவிக்கப்பட்ட முகாம் இல்லைன்றதுக்கான ஆதாரம் தான் இந்த செங்கற்கள் வந்து நான் நினைக்கிறேன் யுத்த காலத்துக்கு முதல் தான் செங்கற்களை வந்து பாவிச்சது. அதுக்கு பிறகு இந்த செங்கற்களை பாவிக்கிறது இல்லை யாருமே. அதைத்தான் நான் சொல்கிறேன். இது வந்து விடுதலை புலிகள் பாவிச்சிருக்கலாம் இந்த இடத்தண்டு. ஆனால் குரங்கள், நிறைய குரங்கள் நிற்குது. ஹெல்மெட்டை வச்சுட்டு வந்தேன் நான். மோட்டோகிலுக்கிட்ட தூக்கி கொண்டு போகுது. எனக்கு அதான்
பிரச்சனை. இப்போ நாங்கள் ஒரு வங்கர் ஒன்று இருக்குன்னு எங்களுக்கு சொன்னவங்க, இங்கே பெரிய வங்கர் ஒன்று இருக்குது. அந்த வங்கரையும் பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் முகாம்ட இதுதான். இதுக்குள்ளே வங்கர் ஒன்று இருக்குதுன்னு சொன்னவையில் எல்லோரும் பெரிய வங்கர் ஒன்று இருந்தது மூடு பட்டுட்டு என்று சொன்னவையில். அப்போ அதுதான் பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. இதுதான் இந்த வங்கர் போல் லடாக். பார்த்து தான் போகணும். இங்கேருந்து யானை வருது வரைக்கல பாருங்கள். இதில் ஒரு வங்கர் இருக்குது. வந்து பெரிய ஒரு கட்டிடம் இருந்திருக்கு. அதாவது பெரிய கட்டிடம், சின்ன கட்டிடம் இல்லை, பெரிய ஒரு கட்டிடம் இருந்திருக்கு. முற்று முழுதாக அழிக்கப்பட்டிருக்குது, எந்த ஒரு தடயமும் இல்லாமல். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல தான் இது வந்து ஆறு உடைச்சி தூளாக்கினாங்களன்றதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் எல்லாமே கிண்டி எடுத்துருக்குறாங்க. பாருங்க எப்படி இருக்கான்னு இந்த இடம். உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். செங்கற்கள் கூட கருங்கல்ல கூட கிண்டி இருக்கணும். இது யார் கிண்டினாங்களோ அது அவைகளுக்கு தான் தெரியும், கிண்டினாக்களுக்கு. இதை எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உண்மையில் இது வந்து இராணுவம் தான் அவ்வளோத்தையும் உடைச்சி பிச்சை எறிஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கா, அல்லது வேறாரும் இதை உடைச்சிக்கணுமா என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தான் இதை முடிவெடுக்கணும். இது யார் உடைச்சிருப்பா என்னன்றதை நீங்களே முடிவெடுங்க. எங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு கடமை இந்த இடங்களை. நீங்கள் அதை முடிவெடுக்க வேண்டியது நீங்கள். ஒரு தளம் இருக்குது, எல்லாத்தையும் கிண்டி இருக்கிறாங்க. டிப்பரை கொண்டு விட்டு அல்லது டோசர்களை கொண்டு விட்டு கிண்டினாங்களோ தெரியலை, அப்படி இருக்குது எல்லா இடமும். பாருங்க கொஞ்சம் பாருங்க. இதிலெல்லாம் கட்டிடம், இந்த கட்டிடமும் ஃபுல்லாக கிண்டி கிளறி சின்ன விண்ணமாக்கி இருக்கிறேன் பாருங்க. இதுவுமே இல்லை எல்லாம். இதுவும் ஒரு கிரவலெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க. டிராக்டர்கள்லாம் வந்து போயிருக்குதுக்குள்ளே நான் நினைக்கிறேன். இப்போ வந்து போயிருக்கு. இங்கே பாருங்க, இப்போ வந்து போயிருக்குது இந்த டிராக்டர்கள். இதில் ஒரு தளம் கிடக்குது, எல்லாம் உடைக்கப்பட்டுட்டு. இந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள் போயிட்டு கண்டு. அங்காலேயும் ஒரு குழாய் கிணறு ஏதோ இருக்குது. அங்காலேயும் ஒரு குழாய் கிணறு இருக்குது. இஞ்சால ஒரு கட்டிடம், இந்த கட்டிடத்தையும் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இதையும் உடைச்சிட்டாங்க. ரஞ்சித் போய் வருது அங்கால. எல்லாம் அந்த கிரவல் மண்ணெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க போல கிண்டி. இங்கே பாருங்க கிளறி இங்கே கிரவல் மண்ணை கூட ஏற்றிருக்கிறாங்களேண்ணே. இது யார் ஏற்றிருப்பா? இது சிலவுல வந்து இந்த ஊர் மக்களுக்கு சிலவுலாம் கொடுத்துருப்பினோம். அப்படி இருக்கும். ஊர் மக்கள் பெர்மிஷன் எடுத்தா கொடுப்பினோம் இந்த இதுகளை. பாருங்கள் இப்போ அவர் சொல்கிற என்னென்னா, இது வந்து ஊர் மக்களுக்கு கொடுத்துருப்பினோம்ண்டு. இதில் ஒரு கட்டிடம் இருக்குது. அது என்ன கட்டிடம் தெரியல, ஒரு முக்கியமான கட்டிடம் ஒன்று தான் இருக்குது. என்ன கட்டிடம்ண்டு எனக்கும் தெரியலை. பார்ப்போம் என்ன கட்டிடம்ண்டு. எனக்கு கிட்ட போய் ஏதாவது ஜோதி தான் போண்டி கிடக்குது. இதுவும் ஒரு கட்டிடம் தான். பாருங்க, இங்கே ஒரு கட்டிடம் கிடக்குது. இந்த கட்டிடம் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு தரம் காணல ஒரு இடம். இல்லாடி இதையும் உடைச்சி கிண்டிருப்பாங்க. ரஞ்சித் போகுது முன்னுக்கு, நான் பின்னுக்கு போய் பார்ப்போம் என்ன கட்டிடம்னு தெரியல. பெரிய கட்டிடமாக இருக்கு. அப்படியே நான் நினைக்கிறேன் இந்த கட்டிடத்தை ஒரு தரம் காணல ஒரு இடம். என்ன கட்டிடமே தெரியல. பாருங்கள் எப்படி காடண்டு. பயந்து தான் போகிறோம். ரைட். இது வந்து ஒரு காவலரன். இழந்த பழம் ஐயா. ஐயோ, இது ஒரு காவலரனா? காவலர்னா தான் இருந்திருக்குது. இந்த கட்டிடம் உடைக்கல. இது சத்தம் கேட்குது. நான் ஜானி ஆக்க மாட்டேன். கூரையை கழட்டி இருக்கிறாங்களும் இது அப்படியே விட்டுட்டாங்க. அதை வந்து NG 2 அடிச்சிருக்கணும். அந்த கட்டிடத்தின் இது போட்டிருக்கணும். எங்களுக்கு நிற்க பயமாக இருக்குது. ஏந்து கேட்கல.
அங்கங்கே யானைகளின் லத்திகள் அங்கங்கே யானைகளின் லத்திகள் கிடக்கிறதால இதில் பார்க்க நாங்கள் கடைசியாக முள்ளிவாய்க்காலில் இருந்த ஞாபகம் தான் எனக்கும் எங்கள் இடத்துல இல்லை இந்த மண்முட்டையில் அடிக்கத்தான் ராணுவம் இருந்ததை ஞாபகம் வருது. மண்முட்டை ரோட்டு கரையில் போட்டுட்டு செக் பாயிண்ட். இப்போ நாங்கள் அடுத்த பாதைக்கு போகிறோம். பாருங்கள் எப்படியான இடம்ன்றது உங்களுக்கு ஓரளவு தெரியும் தான். இந்த காடு எப்படி இருக்குன்னு. அங்கேயும் ஒரு கட்டிடம் கிடக்குது, அதுக்குள்ளேயும் காவலர் இருந்து பயந்தான் பார்த்து தான் போகணும். என்னவும் கிடக்கும் கீழுக்கு. நான் கொஞ்சம் கவனமாக தான் போய்கொண்டிருக்கிறேன். சரி எங்கடா பாரு. இவ்வாறு எப்படி இருக்காண்டு முறுக்கு பிடிச்ச மாதிரி கிடக்க. இது எப்படி இருக்காண்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வங்கர் இருக்குது. இதுவே வங்கர் கிடக்குது. புதையலா? இது கிண்டி இருக்கணாமா? பார்ப்போம். பெருசாக தான் கிண்டி இருக்காங்களே. ஊமடாப்பா நல்ல பெரிய கிடாங்க கிணறு வந்துருக்கு இதில். அடுத்த ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே ஒரு கட்டிடம் இருக்குது. என்ன கட்டிடம்னு தெரியல. இருந்தாலும் நாங்கள் கிட்டப்போனா தானே உங்களுக்கு தெரியும். இந்த பாதுகாவலர் 2 பேரும் நான் முன்னே அனுப்பி போகிறேன். பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அப்போ நான் பாதுகாப்பாக இருக்கலாம். இன்னொரு சம்பவம் என்னென்னா முன்னுக்கு போனால் தான் பாதுகாப்பு. பின்னுக்கு வந்தால் பாதுகாப்பு இல்லை. குரங்கு இருக்கல, குரங்கு அட்டாசம் கூடிட்டு அதோட இது அதுக்குள்ள ஒரு தலைமன் இருக்கு. கரடி காட்டு சிறுத்தை காட்டுக்கு போய்க்க கூட பயம் இல்லை. இவ்வளோ பயம் இல்லை. இதுக்கு வரை சரியாக பயமாகிறாங்க. ஏதோ கண்டுட்டாரா, ஏதோ தளபதி ஒரு ஆள் கண்டுட்டார். போய்கொண்டிருக்கிறார் பாருங்க. ஒரு கட்டிடமா பாப்பா. ஹோ ஹோ இங்கே பாருங்க. இந்த கையை கொழுவிட்டு இங்கே இங்கே கையை கொழுவிட்டு இங்கே அது என்ன மரம்னா அந்த இழந்த பழமாக சூரப்பழத்தில் முள்ளு வந்து ஆளை பிடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் அப்படியே எடுத்து பாரத்துக்குள்ள நான் போனேன். நாங்கள் வீடியோ எடுத்து போடுவேன். அங்கே அப்படியே கைது அப்படியா கொழுவிட்டு கையில் அங்கே அடுத்த கை இந்த அந்த அதில் ஆளுங்க. அது ஒரு சின்ன முள்ளு. வீடியோக்கு கண்டென்ட் பண்ண மாட்டேங்காடி போடுறாங்க. எங்கே உழைக்கிறது என்ன கிடக்குது அங்கே. அதுக்குள்ள ஒரு கட்டிடம் இருக்கா. சரி இப்போ நாங்கள் இன்னொரு தொட்டி ஒன்று, தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது காட்டுக்கு. என்னப்பா இறங்கி பிரச்சனை இருக்கால பாருங்கள். இதில் என்னண்டா இப்போ எனக்கு ஏற்கனவே கையில் கொழுவிட்டு சூரப்பத்தை. இந்த அதில் இருக்குப்பா. போய் பெரிய பயமாக இருக்கு. கிட்ட போகிறதே பிரச்சனை. ரைட் இதில் ஒரு தொட்டி கிடக்குது. அதுக்கு நான் கிட்ட போகல. நாங்களும் இருக்கால போகிறோம். ஓமையா இதை மணக்குதையா ஆமா. சங்கீத கூப்பிடுது. ஆமா ஆமாம். ஏதோ ஒரு மனம் கொண்டு வருது என்னன்னு தெரியல. இருந்தாலும் போய் பார்ப்போம். வந்து கூப்பிடுது என்னண்டு. கிடாங்க வந்து கிடாக்கு சொல்லல. பெரிய ஆழமா ஊயெல்லாம் ஆகுறாங்கப்பா. ஐயோ இந்த பெரிய ஆளம் கிட்ட போக பயமா இருக்கு. இடிஞ்சு இடிஞ்சு விடா அந்த மரத்தடிக்குவா இங்கே. அம்மா யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் போறாங்க பயங்கர ஆழம். ஏறையில அது ஆரம்பம் ஏறையில அதுக்குள்ளால
ஓ கிரவல் உடஞ்சு விழும். இது வேறுங்க இப்படி இருக்காண்டு நான் கிட்ட போக மாட்டேன், கிட்ட நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஐயோ ஐயோ காலை வெளியில் போவோம். பக்கத்து ஒழிக்கிறோம். அது அவர்கிட்ட கொழுவல் தான் அவர்கிட்ட வேலையே ஆக்களோட. சரி இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம், வெளிக்க வந்துட்டோம். எங்கே நிற்கிறோம், இடத்த நிற்கிறோம் ஒன்றும் தெரியுது. ஓ பாரம் எங்கே நிற்கிறீங்க? இப்போ வன்னிவாக என்னை வந்து கூப்பிடுறார் எங்களை. அங்கே அவருக்கு ஏதோ பிரச்சனை போல நடக்கு. நாங்கள் போய் பார்ப்போம். அதில் இருக்க என்ன பூர் ஏதோ பிரச்சனை போலடா காலுக்கு. இதாரு இந்த இருக்கு எது அதுக்காக போகலாமா? அம்மா என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க டக்கான்னு. ரஞ்சித்தை வந்து இப்போ நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றணும். மருத்துவ தேவைப்படுது. ஆம்புலன்ஸுக்கு உடனே இதில் பிரச்சனையே வந்துட்டு அதுங்க காட்டுக்கு திரிஞ்சவருக்கு குத்த இல்லையா, இப்போ வெளியில் திரிஞ்ச அளவுக்கு குத்திட்டான். இதுலேயும் ஒரு பெரிய ஒரு கிடங்கு கிடக்குது. ஏற்கனவே நான் சொன்னது போல தான் இது வந்து ஆரம்பத்தில் புலிகளால் பாவிக்கப்பட்டிருக்கலாம் என்ற 100% நம்பக்கூடியதாக இருக்குது. என்னென்னா இந்த கட்டிடங்கள் இந்த காட்டுக்கு வந்து வேறுபட்ட ஒரு மரமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இது வந்து இராணுவம் இந்த மரத்தை நட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன மரம்னு எனக்கும் தெரியலை. ஒரு மரம் இந்த காட்டுக்கு ஒரு வேறுபட்ட மரமாக தான் இந்த மரம் நிற்குது. இப்போ நாங்கள் வந்து முன்னுக்கு போகிறோம். எல்லாமே காட்டு பகுதி தான். இந்த ஒரு தரப்பகுதின்றது சொல்லிடலாது, ஆனால் எல்லாமே காட்டு பகுதியாக தான் இருக்குது. அந்த பகுதிக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இப்போ நாங்கள் முன்னுக்கு போகிறோம். எப்போ விசாரணை வருதோ தெரியல எங்களுக்கு. இப்படியான இடங்களை காட்டுறதால இருந்தாலும் நாங்கள் மக்களுக்கு காட்ட வேண்டி வரும். ஏனெண்டா என்னதான் வந்தாலும் நாங்கள் இந்த மக்களுக்கு எங்களோட பிள்ளைகள் எங்களோட உறவுகள் இருந்த இடத்த நாங்கள் காட்டியே தீரணும். ஆரம்பத்தில் இதில் இருந்தாக்கள் யாரும் இருப்பீங்க இல்லையாண்டு இல்லை. நீங்களும் இந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாக அந்த இடத்த பற்றி தெரிஞ்சால் கட்டாயமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு தெரியும் உண்மையாக என்ன இடம்னு. எனக்கு தெரியாது, நான் இந்த இடத்துக்கு முதல் வரல, அதால் எனக்கு இந்த இடம் என்னன்று தெரியாது. இதெல்லாம் ஒரு இராணுவத்தின் இடம்தான். அவங்க தான் இருந்திருக்கிறாங்க ஃபுல்லாக. நாங்களே இப்போ நடந்ததே நான் நினைக்கிறேன் ஒரு இல்லை மாறுபட்டுருவோம்ன்ற பயத்தில் கூப்பிடினோம். உண்மையுமா தான் இந்த காட்டுக்கு வந்து தெரியுது இல்லை, எங்கால போகிறோம் எங்கால வாரோம்ட்டு ஒன்றுமே தெரியுது இல்லை. ஆனால் போய்க்கொண்டிருக்கிறோம். ஒரு ஆள்ற சத்தம் கேட்குள்ள எங்களுக்கு தெரியுது, அட இதில் நிற்கிறாங்களா அதில் நிற்கிறாங்களேண்டு. நாங்கள் இப்போ கொமாண்டர் அவள் வந்து இந்த இராணுவத்தின் முக்கியமான ஒரு தளபதி இருந்த இந்த இராணுவ கேம்பின் ஒரு இராணுவ கொமாண்டர் இருந்த இடத்துக்கு தான் பாரம். அது எப்படி அந்த இராணுவ கொமாண்டர் இருந்த இடம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி நீங்கள் கேட்பீங்க என்னென்று உனக்கு தெரியும் இது இதில் ஒரு இராணுவ கொமாண்டர் இருந்தாருன்ட்டு. அதுதான் முக்கியமான விடயம். முன்னுக்கு மாமரம் ஒன்று நிற்கிது, தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது. தண்ணி தொட்டி ஒன்று வச்சுருக்குறாங்க பாருங்க, மீன்கள் வளர்க்குற தண்ணி தொட்டி. இதுக்கு தண்ணி இல்லை, சேராக கிடக்குது. ஒரு கொமாண்டர் இருக்கிற இடம் மட்டும் இப்படி தான் செய்து வச்சுருப்பார். தங்களோட இதுகளை வந்து அடையாளப்படுத்துறதுக்காக செய்திருப்பார் பாருங்க. இப்போ நாங்கள் இஞ்சால பக்கம் போகிறோம். நடந்து களைச்சி போட்டோமா, எங்கே நிற்கிறோம் எதால் போகிறோம்னு ஒன்றுமே தெரியுது இல்லை. புத்துக்கள் இருக்கு, புத்து பாருங்கள்
இந்த புத்து இருக்கிற பகுதிக்க போகிறேன். இதுக்குள்ளே இதெல்லாம் கணக்கு வெட்டி கிடக்கு முள்ளுகள். அதான் பிரச்சனை, போகிற பாதையெல்லாம் முள், போகையில் அளவுக்கு முள் இருக்குது. இவ்வளோ சீட்டு இருக்காண்டு பாருங்க, நல்ல சீட்டுகளாம் ஒரு தரம் காணல ஓலடகு கண்டு அவ்வளோ சீட்டும் இல்லை. இப்போ பாருங்க இந்த கட்டடத்தை எப்படி இருக்காண்டு. மேலுக்கு காப்பரை பாருங்க, இதில் ஒரு காப்பரை ஒன்று அமைச்சிருந்துருக்கணும் இந்த மரத்தில். சரி, இப்போ நாங்கள் அங்கால பக்கம் போய் பார்ப்போம். சீட்டெல்லாம் உடைச்சி போட்டிருக்கணும். உங்களை காணல ஆக்களை. ஓ, நான் இங்கே வந்துட்டேன், நான் அவங்கள காணல. அங்கே இப்போ அவையல்ற மோட்டோ வைக்க நிற்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். எந்த மோட்டோ வைக்க நிற்கிற இடத்துக்கு நான் இன்னும் போகணும். அங்கே முன்னுக்கு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இராணுவத்தின் உபகரணங்கள் கிடக்குது, யூனிஃபார்ம்கள், இராணுவ உபகரணங்கள்லாம் கிடக்குது பாருங்கள். இதில் இந்த பாருங்கள், இதில் இராணுவ உபகரணங்கள் இதில் கிடக்குது, அதில் கிடக்குது. இதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. என்னென்று விட்டுட்டு போனாங்கன்றது இதில் எரிச்சிட்டு தான் போவாங்க. இதெல்லாம் விட்டுட்டு போகாமல். சரி, இப்போ நான் அங்கே போகிறேன். முன்னுக்கா இந்த பைக் நிற்கிற இடத்துக்கு சுற்றியான முள்ளும் பத்தைகளுமா தான் இருக்கு. ஓ, ஹலோ ஹலோ, அங்கே இது சத்தம் கேட்குது. எங்கே போகிறாங்களோ எங்கே வராங்கன்னு ஒன்றும் தெரியுதில்ல. இதுலேயும் இராணுவ உபகரணங்கள் தான் கிடக்கு பாருங்கள். அவங்களோட யூனிஃபார்ம்கள் கிடக்குது. அதான் கலைக்கப்பட்டோமா. இதில் பாருங்கள், இதுலேயும் அவங்கள உடுப்புகள்லாம் கிடக்கு. ஓ பார், இது பாருங்கள், இதெல்லாம் உடுப்பு தான். ஓ பாரம் பார், இவங்களை இதை கூப்பிட்றாங்களே, இதை பிரச்சனை போல கிடக்கு. சரி, நான் போய் பார்ப்போம். உங்களுக்கு எனக்கு ரிசல்ட் கார்டு என்னென்றாலும் தெரியாது. இப்போ பயங்கர விரிசலாக இருக்குது. இதுக்காக போகிறேன் நான். ஒரு புத்து இருக்குது, பல்ப் ஒன்று கிடக்கு. இந்த பல்பை இப்போ காண்றதே கஷ்டமா. இந்த பல்பை இப்போ காணவே இயலாது. இங்கே பாருங்க, இராணுவத்தின் சீருடைகள் நிறைய கிடக்கு. கழிக்கப்பட்ட இராணுவத்தின் சீருடைகள் இந்த பகுதிகளில் நிறைய கிடக்குது. ஆனால் இப்படி விட மாட்டாங்க. ஏதோ ஒரு பக்கத்தால் இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்கள். இராணுவம் பயன்படுத்துகின்ற ஷூக்கள், யூனிஃபார்ம்கள், அவங்களோட கோல்சர்கள் பாருங்கள், ஹெல்மெட்டுகள், தண்ணி கேனுகள். இராணுவத்தின் கோல்சர், அது வந்து சண்டைக்கு பயன்படுத்துகின்ற கோல்சர்கள், தாக்குதல்களுக்கு பயன்படுத்துகிற மெகசினாவில் வைக்கிற கோல்சர். இதுக்கும் அதுதான் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இப்போ நாங்கள் இராணுவத்தின் முன்னரங்கு பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த முன்னரங்கு பகுதியில் உங்களுக்கு தெரியும், வளமையாக ஒரு ஆலயம், அவையல்ற வணக்க ஸ்தலம் என்று சொல்லப்படுகின்ற ஆலயம் ஒன்று இருக்கும். இப்போ ஒரு இடத்த உங்களுக்கு காட்ட போகிறேன்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது எனக்கு. அந்த இடம் ஒரு வங்கராக இருக்குது. சரிங்க, இங்கே இது ஒரு வங்கர். இது ஒரு வங்கராக இருந்திருக்குது. இப்படியே நாங்கள் கீழே போகலாம். இது தூந்து போட்டுது. ஆனால் இந்த நிலம் மேலுக்கு அப்படியே இருக்குது பாருங்க.
சரி நாங்கள் இப்போ அங்கெல்லாம் போய் பார்ப்போம். சொன்னது போல் அவையோட முன்னரங்க பகுதிக்காக நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். முன்னரங்க பகுதிகளில் இது வந்து உள்ளுக்கு